ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பொண்ணோட எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவளே ஹெல்ப் பண்ணணும், என்னோடய வீட்டு வேலையும் பார்க்கணும், துணி துவைக்கணும், துணி மடக்கணும், துணி ஆர்கனைஸ் பண்ணணும். அதேமாதிரி கிச்சனில் பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம சமையல் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், பாத்திரம் கழுகணும், நம்ம எல்லாம் எடுத்து பெருமாறணும். நிறைய வேலைகள் இருக்குது பார்த்திங்களா. இது வந்துட்டு நான் என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கிச்சனில் வச்சுருந்த ஒரு சின்ன பூ. யார் சொன்னாங்கன்னு தெரியல. லைக் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையே இல்லை, சும்மா தானே இருக்கிறான்ட்டு. ஆனால் எனக்கு கண்டிப்பாக நிறைய வேலைகள் இருக்குது. லைக் கிச்சன் வேலை, வீட்டு நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டுற வேலை, குழந்தைகளை பார்த்துக்கிட்ட வேலை, ஹஸ்பண்டோட என்னெல்லாம் இதோ எல்லாம் பார்த்துக்கிடணும். அதெல்லாம் இது வந்துட்டு பழைய சோறு. நான் எனக்குன்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து மாற்றி வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு ரைஸு எனக்கு மிச்சம் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஃபிஷ் கறி பார்த்திங்களா எப்படி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. ரெசிபியெல்லாம் எடுக்கலங்க, ரெசிபி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபிஷ் கறி தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். எனக்கு கொஞ்சம் தான் ஃபிஷ் கிடச்சிருந்துச்சு. நான் போகும்போதுல ஃபிஷ் ரொம்பலாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபிஷ்ஷு கிடச்ச நாள் வந்துட்டு எனக்கு ஃபிஷ்ஷு குழம்பும் சாப்பிடணும், ஃப்ரையும் சாப்பிடணுன்ட்டு இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் எடுத்து குழம்புக்கு வச்சுட்டேன், கொஞ்சம் எடுத்து ஃப்ரைக்கும் வச்சுட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான், நம்ம இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது வந்துட்டு குழம்பு தேங்காய் அரைச்ச ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக, நம்மளுக்கு ரொம்ப மூடு இல்லை அப்படி சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நம்ம தேங்காய் போட்ட ஒரு சிம்பிள் குழம்பு நம்ம சாதத்துலலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கிடலாம். சோறு வந்துட்டு நல்ல மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் இதில் வச்சுருக்கிறேன். கேஸ் நம்மளுக்கு நல்லா சேவ் பண்ணலை. அதே மாதிரி இன்றைக்கி வெஜ்ஜுக்கு வந்துட்டு நான் கோவைக்காய் தான் எடுத்திருந்தேன். இப்படி தான் என்னோடய கிச்சனோட நிலமை இப்போ இருக்குது. குக்கிங் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். கோவைக்காய் வந்துட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணலான்ட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு அவியல் மாதிரியே நான் கட்டெல்லாம் பண்ணி அது குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலி நம்ம எல்லோரும் செய்கிற அந்த ஒரு ப்ரொசீஜர் தான் நானும் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி குக்காய் சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மீன் குழம்பு தான். மீன் குழம்பு ப்ளஸ் மீன் ஃப்ரை வந்துட்டு இன்றைக்கி தான் நான் ஃப்ரை மசாலா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணும்போது நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ஃப்ரைக்கும் எடுத்து வச்சாச்சு. குழம்பும் ரெடி. சாதமும் நான் வடிகட்டி வச்சுட்டேன். நல்லா சூடாக அதில் ரைஸ் குக்கர்லேயே வச்சுருவேன். ஸோ தட் நம்ம எடுக்கிற டைமும் நல்லா சூடாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த அவியல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரப்பெல்லாம் வேறு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரப்பெல்லாம் போட்டு நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் கோகோனட் ஆயில், கருவேப்பிலை மட்டும் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு கோவைக்காய் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு அவியல் ரெடி ஆயிரும். அண்ட் குழம்பு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. பார்க்குறதுக்கு நம்ம கோகோனட் சட்னி, தக்காளி சட்னி மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு கோகோனட் எல்லாம் போட்ட ஒரு சாதத்துலலாம் ஊற்றி சாப்பிட வேண்டிய ஒரு குழம்பு தான். மீன் குழம்பு எங்களோட ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் மீன் குழம்பு தான் நான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் திக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். திக்கு கன்சிஸ்டன்சி கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி குழம்பு நான் வச்சுட்டேன். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு நான் வச்சுட்டேன். அதனால தான் மீன் குழம்பு கொஞ்சம் திக்கு கிரேவி பண்ணியிருந்தேன். அவியல் என்னோடய கோவைக்கு அவியல் வந்துக்கிட்டு ஆகிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருக்குது. நம்ம தண்ணியெல்லாம் லைட்டாக இதாகிட்டு பார்த்திங்களா ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே தான் வந்துருந்துச்சு. நான் எப்பவும் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிட்டோ என்னென்னு தெரியல. இப்போ பண்ணுறது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போன்ட்டு இல்லை, எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் எனக்கு ரொம்ப ஃப்ளாப்பான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம பண்ணின உடனே இல்லைனா ஸ்டார்ட் பண்ணதுடனே ரொம்ப இது அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அது வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி வெளியிலையும் போகணும். அதனால தான் இன்றைக்கி சீக்கிரமாகவே லன்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை எனக்கு மத்தியானத்துக்கே எங்களுக்கு வேண்டிட்டுள்ள ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு கொஞ்சம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். பழைய சாதம் கூட எனக்கு ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பழைய சாதத்துக்கு வேண்டிட்டு நான் ஆம்லெட்டு இப்படி பீஸ் ஆகிட்டு கட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஆம்லெட் 1 பீஸு, ஃபிஷ்ஷு கறி, ஃபிஷ்ஷு ஃப்ரைவு அண்டு கோவைக்காய் அவியல் அண்ட் தேங்காய் போட்ட குழம்பு சாதத்தில் விரவி சாப்பிட்றதுக்கு அவியல் ரெடியாக இருக்குது. அப்பளம், அச்சாறு, மோர் இதெல்லாம் வச்சு தான் நான் அன்றைக்கி பண்ணி கொடுத்துருந்தேன்.
சாதமும் கரெக்டாக இருந்துச்சு. நான் பழைய சாதம் எனக்கு வேண்டி ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தாங்க இது. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வருது. ஸோ அதுக்கு வேண்டி கொஞ்சம் பர்ச்சேசிங் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு வேண்டி தான் நான் போயிருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு என்னோடய டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.